இல்ல. நம்ம மாட்ட பிடிக்கிறதுக்கு வெளியூர்காரன் இல்ல. நம்ம மாட பிடிக்கிறதுக்கு இங்கேயே ஆள் செட் பண்ணி ஒரு 50 பேர் 20 பேர் நிப்பாங்க, மறிச்சு நிப்பாங்க. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கும். நம்ம ஊர்ல இது வரைக்கும் புடி ஆனதில்ல. எங்க மாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு 20 25 பேர், மொத்தம் ஒரு பேட்சுக்கு 50 பேர் தான். இந்த மாடு நிற்கும் போது 13 14 பேராவது நின்றுவாங்க. இந்த மாட்டை பிடிச்சே தீரணும்னு. ஜல்லிக்கட்டில் நிறைய பேர் மாடு வச்சிருக்கவங்க சொல்கிற என்ன கஷ்டம்னா, அந்த டோக்கன் போடுறது, இந்த அரசு அதிகாரிகள் ரொம்ப நம்மளை போட்டு ரொம்ப அலக்களிக்கிறாங்க. அங்கே மாட்டுக்கு பிடிக்க கொண்டு போகிற இருந்தாலும் தெரியல, டோக்கன் ஆன்லைனில் நிறைய அடுத்தடுத்து விதிமுறைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மாடு வச்சிருக்கவரா? அப்போ யாராவது பாஞ்சு விட்டுட்டு நாங்கள் மூக்கு தூறது. மற்றபடி வீட்டில் இருக்கும்போது செல்ல பிள்ளை மாதிரி இருப்பேன். அந்த கயிறு மாற்றுறப்ப தான் கோவம் எல்லாம் வரும். இப்போ தள்ளுவாடின்னு போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? வருஷம் யார் மாடு வேணால் எப்போ வேணால் உள்ளே விடலாம். அப்போது கோவப்பட்டவங்க பயல் அதிகமாக இருக்கவங்க டக்கு டக்குன்னு ஒதுக்குறாங்க. அப்போது மாடு நம்மளை பாஞ்சிடும். மாடு நம்மளை பாயும், அடுத்த ஆள்ட்டு மாடு நம்மளை பாயும். அப்போது தான் பயம். நீ பார்க்க போ, ஆனால் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மாடை கொண்டு அவுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. மாடு அவுக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள் அம்மா தான் எல்லாம் அது பார்த்து கை கட்டி 90 போட்டு, எங்கள் அப்பா 90 போட்டு எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் மாடை கொண்டு அவுக்குறது தான் என்னோட வேலை. முடியாது, நம்மளால ஓட முடியாது. கொஞ்சம் ஜாலியான ஆள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பயவேன். நம்ம பயப்படாமல் எவ்வளோக்கு நமக்கு ஒரு தெனாவட்டு இருக்கும்ல, அது மாதிரி போய் நின்னோம்னா அவன் பயப்பட மாட்டான், நம்மளை பாய மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அடுத்த ஆள் தான் பாய பார்ப்பேன், நம்மளை பாய பார்க்க மாட்டேன். அந்த கேப்பில் நம்ம எதாவது இலக்காயிறு கட்டி மாற்றி விட்றலாம். அவளை சீக்கிரம் வீட்டில் இருக்கும்போது அவளை சீக்கிரம் நம்மளை பாய நினைக்க மாட்டேன். நம்மளை ஏதாவது கொஞ்சம் கொண்டு போகிறாங்க, எங்கேயும் போகக்கூடாது வீட்டில் இருக்கிறதுக்காண்டி அவன் கயிறு போட விட மாட்டான். சரி, இப்போ இந்த மாட்டை பிடிச்சப்ப இந்த 2 கயிறு கட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இவ்வளோ கஷ்டம் தேவைதானா அந்த மாட்டை பற்றி பண்ணுறதுக்கு? இந்த ஓடினா நான் போயிடுவேன், எப்படியும் பின்னாடி போயிடுவேன். பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வரக்கூடாது. ரொம்ப பக்கத்தில் மூக்கு கயிறு இருக்காதா, திரும்பி வந்து பாய வந்துடும். அவுத்துட்டு அன்னைக்கு வேணால் அது முள்ளுக்காடு வேற ஓட முடியலை ஆளுகளால். போயிட்டு அது பார்த்தா ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் கழுத்தில் கயிறு இருந்த இடத்துல கட்டி போட்டாங்க. அது வந்து அடுத்த 2 நாள் தேடிட்டு 3ஆவது நாள் தான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ தான் மாடு இந்தளவுக்கு ஓடுமானே எனக்கு தெரியும். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு பார்வையை நம்ம ஒவ்வொரு காலைகளாக பார்த்துக்கிட்டு வரோம். வாங்க அவங்ககிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த மாடு இங்கேருந்து அவுத்து கொண்டு போறீங்கல்ல வாடிக்கு, அது எப்படியும் வண்டி பிடிச்சி மாடை ஏற்றி, இப்போ நம்ம உள்ளூர்னா நடக்க விட்டு வெளியூர் கூட்டு போகிறது, வண்டி பிடிக்கணும், பசங்க வரணும், இதுக்கே ஒரு தொகை செலவாகும்ல. ஒரு வண்டி வாடகை இங்கேருந்து தூரத்தை பொறுத்து கணக்கு, அது காசு. பசங்களுக்கு சாப்பாடு செலவு அது ஒரு தொகை வரும். இதெல்லாம் காசு என்னதான் செலவு பண்ணாலும் அங்கே கொண்டு அவுத்தாதான் நமக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே. அது எப்படி எந்த தருணத்தில் எந்த வயசுல உங்ககிட்ட வந்துச்சு இந்த மாடை பிடிச்சிட்டு போகணும், கொண்டு போய் வாடியில் அவுத்து விடணும்? நான் 12வது படிக்கும் போது வந்துச்சு. அது வரைக்கும் மாடு இருந்துச்சு நம்ம ஊர். அது வரைக்கும் இப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிச்சோ அப்போ அதுவே ரொம்ப ஆசை வந்துருச்சு நமக்கு. 10ஆவதுல ஜல்லிக்கட்டு போய் பார்க்குறது. 12க்கு அப்புறம் தான் மாடு பிடிக்க விடுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல மாடு தொடக்கூடாது, பாஞ்சு போடும்ட்டு அனுப்புறது இல்லை. 12க்கு அப்புறம் தான் நம்மளை அனுப்புறது போகிறது வர்றது எல்லாம். அதுலேருந்து ஆசை கூட நமக்கு. மாடு கொண்டு போய் விடணும், அவ்வளோதான் நமக்கு சந்தோஷம். நாங்கள் சில வாடியில் பிடிக்க போவேன். எங்கள் அம்மா பயந்து நீ போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா போகக்கூடாது, சில இடத்துல கட்டுப்படுத்தி நீ பார்க்க போ, ஆனால் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மாடை கொண்டு அவுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. மாடு அவுக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள் அம்மா தான் எல்லாம் அது பார்த்து கை கட்டி 90 போட்டு, எங்கள் அப்பா 90 போட்டு எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. போயிட்டு வந்தேன் மாடு பின்னாடி ஓடுறது. எத்தனை கிலோமீட்டர் ஓடச்சுனாலும் ஓடிக்கிருப்பேன். நான் என்னையை பொறுத்த வரைக்கும் மாடை கொண்டு அவுக்குறது தான் என்னோட வேலை. முடியாது, நம்மளால ஓட முடியாது. கொஞ்சம் ஜாலியான ஆள். அவனுக்கெல்லாம் கொஞ்சம் பேசி கலகலப்பாக வர்றது. கொண்டு போய் அவுக்குறது நான் இருந்தால் தான் அவுக்க முடியும், இல்லாட்டி வரமாட்டேன் அவன் அவ்வளோ சீக்கிரம். ஒன்றுத்துக்கு இந்த டோரை திறப்பாங்களா, அறுத்துக்கு வெளில வந்துடுவேன். எவ்வளோ வெளில வந்தால் நான் தான் பிடிச்சி இழுத்துக்கு உள்ளே அவுக்கணும். நான் இல்லாட்டி சிரமம் தான் அது. எவ்வளோ தூரம் ஓடி பிடிக்கணுமா இவன் இருந்தால் தான் பிடிக்கலாம், இல்லாட்டி எங்கள் அண்ணன் ஒருத்தன் கருணாநிதினு இருக்கான், அவன் பிடிக்கணும்.
மற்றபடி நம்ம பிடிக்க முடியாது, நமக்கு ஓடுற வேலை ஆகாது. ஆகாது. சரி, இப்ப பார்த்த மாட்டை பிடிச்ச அந்த மூக்கடாங்கர் குத்துறல எனக்கு எனக்கே பயமா இருக்கு. 2 கொம்பு வச்சுட்டு இருக்காவல சார், பக்கத்துல நிக்க பயம் இல்லையா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பயவேன். நம்ம பயப்படாம எவ்வளோக்கு நமக்கு ஒரு தெனாவட்டு அது மாதிரி போய் நின்னோம்னா அவன் பயப்பட மாட்டான், நம்மளை பாய மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அடுத்த ஆள் தான் பாய பார்ப்பேன், நம்மளை பாய பார்க்க மாட்டேன். அந்த கேப்பில் நம்ம ஏதாவது இலகாயிறு கட்டி மாற்றி விட்டுலாம். அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை பாய நினைக்க மாட்டேன். நம்மளை ஏதாவது கொஞ்சம் கொண்டு போகிறாங்க, எங்கேயும் போகக்கூடாது வீட்டில் இருக்கிறதுக்காண்டி அவன் கயிறு போட விட மாட்டான். அது மாடுகளுக்கு இருக்குமா அந்த எண்ணெய், வெளியே போகக்கூடாது, வெளில போகக்கூடாது அந்த எண்ணெய் இருக்கு. ஏன் இப்படி கொடுமைப்படுத்துவாங்க? நான் இல்லை என்ன இல்லை, அது ரொம்ப தூரம் டிராவலிங் இருக்கேன், போயிட்டு வர்றது, கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வர முடியாதுன்னு ஒரு நம்பி என்ன. இப்போ நான் ஒரு வம்பன்லாம் ஊத்துட்டு 2 நாள் ஆகிடுச்சு மாடு. ஏன்னா இவன் காலேஜ் போயிட்டான், அன்னைக்கு ஆள் இல்லை, ஒரு 6-7 பேர் தான் ஊற்றான் அன்னைக்கு ஆள் இல்லாமல். மாடு ஆனால் ஜெயிச்சிருச்சு, வந்துருச்சு. எங்களால் குறிப்பிட்டதும் ஓட முடியல. இவன் கொஞ்சம் ராக்கெட் மாதிரியும் போவேன், இப்போ குறிப்பிட்ட தூரம் போவேன், குறிப்பிட்ட தூரம் தானதுக்கப்புறம் நின்று பாய ஆரம்பிச்சிருவேன். பாய ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் மணி 6-7 மணி ஆச்சு, இருட்டாயிடுச்சு. அப்புறம் வாங்கி மாடு நின்ட்டேன், இப்போ பிடிக்க வேணாம், காலைல வந்தால் பிடிச்சிக்கின்றலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் விட்டுட்டு வந்துட்டான். அவன் கொஞ்சம் கோளாறான ஆளுதான், நம்மளை முடிச்சு விட்டுருவான். அதனால தான் பேர் ராக்கியா? பேர் ராக்கி. எப்போ வச்சு இதுக்கு ராக்கின்னு பேரு? வந்ததுலேருந்து ராக்கின்னு தான் பேரு. நமக்கு அந்த WWE ராக்கி இருக்கான்ல, அவன் போல்டா இருப்பான், இவன் போல்டா இருப்பான், பயப்பட மாட்டான். அதனால அவன் பேரு எனக்கு. எங்க டீம் பேரும் ராக்கர்ஸ்னு இருக்கு, இது ஜல்லிக்கட்டுக்கு. சரி, வாடியில போய் அவுத்து விடும் போது எனக்கு பயம் வந்திருக்கு, ஐயோ மாட்டை யாரும் பிடிச்சிருவாங்களோ, ஆள் ஃபுல்லா ரெடியா இருக்காங்க 50 பேர் அப்படின்னு. இல்ல, நம்ம மாட்டை பிடிக்கிறதுக்கு வெளியூர்காரன் இல்லை, நம்ம வாடை பிடிக்கிறதுக்கு இங்கே ஆள் செட் பண்ணி ஒரு 50 பேர் 20 பேர் நிற்பாங்க, மறைச்சு நிற்பாங்க. எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இருக்கான். நம்ம ஊர்ல இது வரைக்கும் பிடியானதில்லை, நம்ம ஊர் மேலே நம்பிக்கை. எங்க அப்பா சாமி அழைச்சி 90 போட்டு அனுப்புற எல்லா வாடையுமே வெற்றி தான் நமக்கு. எங்க அப்பா இல்லாத அன்னைக்கு தான் நாங்கள் அவங்க போகிறதில்ல அதிகமாக. எங்கள் மாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு 20-25 பேர், மொத்தம் ஒரு பேட்சுக்கு 50 பேர் தான். இந்த மாடு நிற்கும் போது 13-14 பேராவது நின்றுவாங்க, இந்த மாட்டை பிடிச்சி தீரணும்னு. அது குறிப்பிட்ட பேர் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படி கங்கணம் கட்டுறாங்க இந்த மாட்டை பிடிக்கணும்னு? இப்போ நல்ல மாட்டை பிடிச்சா அவங்களுக்கு ஒரு பவர் இல்லை, இந்த மாட்டை பிடிச்சிட்டேன்னா அவனுக்கு ஒரு பேர், அதுக்காண்டி தான் பிடிக்கிறத தவிர வேற எதுக்காகவும் இல்லை. அது எப்படி நல்ல மாடுனா? இது வரைக்கும் இந்த வாடியில இப்படி விடாத மாடுனா அது நல்ல மாடு பேர் இருக்கும். பேர் வந்து அந்த மாடை பிடிச்சா அந்த மாடு பிடிக்கிற ஆளுக்கு ஒரு பெருமை. அந்த மாடை பிடிச்சிட்டா முதல் தடவை பிடிக்கிறானா, இந்த மாடை நான் பிடிச்சிட்டேன்னா அவர் தொடையை இப்படி தட்டி காட்டுவான்ல, அப்ப உங்களுக்கே சொல்லும் போது சிரிப்பு வருதுல, அந்த கெத்து அவனுக்கு வரும். தோட்டு இப்படி காலை இப்படி தூக்கி விட்டு வரவேன் அவன் மாட்டேங்க, அந்த சந்தோஷம் தான் அவனுக்கு. அது நமக்கு இந்த வாடி அவுக்கும் போது பயம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும். அதனால இந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும்ல, இந்த இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு இந்த ஒரு நாளுக்கு தான் நமக்கு வெற்றி வேணும்னு நினைப்போம். மாடு பிடிக்கிறவனும் அதே இடத்துல தான் இருப்போம், நம்ம அந்த மாட்டை பிடிக்கணும்னு. இங்கேருந்து சாமி மூட்டு கொண்டு போவான், இங்கேருந்து போகும்போது ஜாலியாக போவான். ஆனால் குறிப்பிட்ட இதுக்கு நம்ம ஒரு அவுக்க முடியும், கொண்டுக்கும் போய் அங்கேருந்து போயிடுவான். அந்த மாடை மாடு அவுக்கிறதுக்கு முன்னாடி இவன் மூஞ்சில நான் விழுந்துட்டு சொல்லுவேன், தம்பி எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துடுறா, என்னால நான் உன்னை ஜெயிக்க வைக்க முடியாது, நீ ஜெயிக்கிறனா நீ ஜெயிச்சுக்கடான்னு. அவனுக்கு சொல்றது கேட்காது, நான் சும்மா சொல்றதுக்கு அவனுக்கு தான் ஐயன் பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு, நான் அதிகமாக கற்பரை கும்பிட்றது, கற்பர் ஐயனாரை கும்பிட்டுக்கிட்டு பெருமாள் கோயில துணூரை போட்டுக்கிட்டு பேர் சொல்லிட்டு அவனை சொல்லுவேன். அவனுக்கு கேட்குதோ இல்லைன்னு தெரியாது, ஜெயிச்சுட்டு வந்துடாமே. அது சொன்ன வேகத்துலேருந்து கொஞ்சம் துடிப்பாக ஆரம்பிச்சிடான். திறந்த உடனே ஆட்டுவான், உதுவனான், கயத்தெல்லாம் பிடிங்கிட்டு வெளில வந்துடுவான். அடுத்து வெற்றி வந்துடுவான். அவுத்து விட்டா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், அணிவடியை பொறுத்த வரைக்கும் அழகாக வீட்டுக்கு வந்துடும். அவுத்து அன்னைக்கெல்லாம் பழைய சசங்க தேவையில்லை, அழகாக வீட்டுக்கு வந்துடும். எங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க, இருக்கட்டும்மா சாயந்தரம் பிடிச்சிக்கிறோன்னு. காலைல வரைக்கும் ஜாலியாக சில பிள்ளை மாதிரி வீட்டில் மேய்வேன், சாயந்தரம் பிடிச்சி கட்டிடுறது. வீட்டில் இருக்கப்போ ஒரு நாளைக்கு அதிகமாக மூக்கு குத்துறது இல்லை, அப்போ யாராவது பாஞ்சு விட்டுமுட்டு நாங்கள் மூக்கு குத்துறது. மற்றபடி வீட்டில் இருக்கும்போது செல்ல பிள்ளை மாதிரி இருப்பேன். இந்த கயிறு மாத்துறப்ப தான் கோவம் எல்லாம் வரும். அதே மாதிரி எங்கள் அப்பா இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போனோம்னா பக்கத்தில் விடாது, வரக்கூடாது, தீன் போட விடாது, போட்டாலும் சாப்பிடாது. அது பிடிக்காது போல, அதுல மட்டும் கரெக்டா இருக்கும். அது இந்த சாமி கும்பிடுறது அதெல்லாம் அது எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குது? அது சில நேரங்கள்ல பாடு அமைதியா இருக்கும், அந்த நீங்க சொல்ற 90 போட்டதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ரோஷம் ஒரு இது வருது இல்ல, அது உண்மைக்குமே அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் வருதோ? அது எங்களுக்கு இருக்கு, அவனுக்கு என்னன்னு தெரியல. எங்க அப்பா அந்த நேரத்துல எல்லாம் மற்ற நேரத்துல பாய விடாது பக்கத்துல. எங்க அப்பா சாமி ஆடும், இப்படி வாங்கி வந்து ஒரு 90 போடும்போது நாங்க கைத்தை விட்டுருவோம், அவன் நின்று வாங்கிட்டு அமைதியா போவேன். கைத்தை விட்டாலும் நிற்கும் வாயாது. அதுக்கப்புறம் நான் கயத்தை பிடிக்கும் போது இப்படி தூக்கிட்டு தான் வருவேன் ஆளு. இப்ப நம்ம உள்ளூரை தாண்டி வெளியூர்ல போயிட்டு இப்படி சொன்ன மாதிரி விராலிமலை வேற திண்டுக்கல் பக்கத்துல போயிட்டு அங்கே பரிசு வாங்கிட்டு ஊருக்குள்ள வருவீங்கல்ல, வண்டியில வரும்போது ஒரே அலப்பறை. பின்னாடி உட்காந்து இருந்தா அதை பிடிக்காது, கேபின்ல உட்காடுறேன், டாடா ஏசி கேபின்ல மேல உட்காந்துதான். அது இருக்க இடம் 2 பேர் உட்காரலாம், ஆனா அதுல 6 பேர் உட்காந்துக்கிட்டு விசில் அடிச்சு கத்துக்கிட்டு நாங்க இப்ப கடத்தர் கத்துவோம். ஆனா நம்ம ஊர் என்ட்ராயி வீடு வர வரைக்கும் கத்திக்கிட்டே வருவோம். ஏன்னா நம்ம ஊருக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வெளியூருக்கு தான் எது கத்துறேன்னு தெரியாது. அதனால உள்ளூர் என்றானால சவுண்டு விசில் எல்லாமே தான்.
சரி, நமக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இப்ப மாடுபிடிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெண்களுக்கு நல்ல பெண்கள்லாம் பார்த்தா இந்த கிரிக்கெட் ஹை லெவல் கேம்ன்ற அந்த மாதிரி தான் பொண்ணுங்கலாம் விரும்புது. இந்த மாடு பிடிக்கிற பசங்களையும் பெண்களுக்கு விரும்புதா? அந்த கல்யாணம்னா ஒரு பிரச்சனை வருது மாடுபிடி வீரர்களுக்கு. கல்யாணம் சில பெண்கள் விருப்பப்படுறாங்க, சில பெண்ணு விருப்பப்படுறது இல்ல. சில பொண்ணு நீ இந்த மாட்டை பிடிச்சாதான்டா உனக்கு கட்டிக்கிட்டே இருக்கு. சில பொண்ணு நீ மாடு பிடிக்கிறவனா உன்னை நான் கட்ட மாட்டேன்னு இருக்கு. அந்த அப்படி நினைக்கிற பொண்ணுகளுக்கு ஏன் அப்படி நினைக்குதுங்க? அது என்ன அப்படியா? என்ன அது? இப்ப இவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னா இவன் கூட சேர்ந்து வாழ விருப்பப்படுங்க. மாடு எதுவும் பாஞ்சு இவனுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா அவனோட இது இதாகி பயம். அந்த பயத்தினாலே சில பெண்களுக்கு பிடிக்கிறது இல்ல. இப்ப 100க்கு 70% பெண்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆர்வத்துக்குள்ள வந்துட்டாங்க. மாட்டை பிடிச்சாதான்டா உனக்கு கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி ஜோடியா வந்து மாடை வைக்கிறது. இப்ப நீங்க நிறைய ஜல்லிக்கட்டு பாத்துருக்கலாமே, ஜோடியா தான் வைப்பாங்க, ஜோடியா போவாங்க. இல்லாட்டி சில பெண்கள் மட்டுமே தனியா கொண்டாந்து அவுக்குது. பயத்தினாலதான் பெண்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, மத்தபடி எல்லாரும் பிடிக்கும். அந்த கொம்பு இருக்கிறதுனாலதான் பயம், இல்லாட்டி அதுக்கும் பயப்படாத பெண்கள் இல்ல. இப்ப நம்ம வாடியை கொண்டு போறோம்னா அந்த பேக் டோர் வழியா கொண்டு போகும்போதே நிறைய தள்ளுமுள்ள ஆகுது, நிறைய மாடு நிக்குது. இப்ப நம்ம மாடு பழக்கப்பட்ட மாடு வேற, புது மாடுலாம் இருக்குல்ல சுத்தி நம்மள நிக்க, அப்ப வேற மாடை பார்த்து பயம் வராதா நமக்கு? நமக்கு கண்டிப்பா பயம் வரும். ஆனா டோக்கன் படி அவுக்குறாங்கல்ல, அன்னைக்கு நமக்கு எந்த பயம் வராது. நம்ம ஊர்ல எல்லாம் முறைப்படி டோக்கன் படி 51வது மாடு 52வது மாடு அப்படி வரிசையா வரும், அதனால பயம் இருக்காது. இப்போ தள்ளுவாடின்னு போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? வருஷம் யார் மாடு வேணா எப்போ வேணா உள்ள விடலாம். அப்போது கோவப்பட்டவங்க பயல அதிகமா இருக்கவங்க டக்கு டக்குன்னு ஊத்துக்குறாங்க. அப்போது மாடு நம்மளை பாஞ்சிடும், மாடு நம்மளை பாயும், அடுத்த ஆள்ட்டு மாடு நம்மளை பாயும். அப்போது தான் பயம். டோக்கன் படி அவுக்குறதுக்கு எந்த இடத்துலையும் பயம் நமக்கு வராது. அவன் எல்லாருமே ஒரு மாட்டுக்கு 3 பேர் அழகா பிடிச்சிருப்பேன். பழக்கப்பட்ட வந்து 3 பேர் தான் பிடிக்க முடியும். பழக்கம் இல்லாத 10 பேர் வந்து பிடிப்பாங்க. அதுவும் இந்த காட்டு மாடு அது மாதிரி பிடிச்சிக்கு வராங்கல்ல, காட்டுலேருந்து பிடிச்சிக்கு வந்து 2 நாள் பிடிச்சிருப்பாங்க, 3 நாள் உடனே ஜல்லிக்கட்டில் அவுப்பாங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு வேலை. வீட்டில் அவுக்குற எந்த மாடு வளர்க்குற எந்த மாடும் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் பாயாது. இப்போ அந்த மாடு பிடிக்கலாம் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் இன்னொரு தரப்புல சொல்லுவாங்க இது என்ன பெரிய மாடு அவுத்து விடுறது, அது ஓடுது பிடிக்கிறது பெரிய சாதனையா பேசிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்கல்ல. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? விருப்பப்பட்டா பாரு, இல்லாட்டி போகணும். ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், இஷ்டம்னா பாரு கஷ்டம்னா போ. எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எங்களுக்கு எது பாரம்பரியமோ நாங்க அதை பண்றோம். விருப்பம் இல்லாத நீங்க கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒத்த வார்த்தையில அவங்கள்ட்ட சொல்லலாம், மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லணும்னா. அந்த அளவுக்கு சொல்றது இதுல என்னப்பா கிடைக்க போகுது உனக்கு, இல்ல காசு வருதா பணம் வருதா இல்ல என்ன வருது அப்படின்னு. அவங்களும் அந்த ஒத்த மாட்டை வாங்கி அந்த லெக்கில் அவுத்து பார்க்கும்போது அப்பதான் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு தெரியும், மற்றபடி அவங்களுக்கு தெரியாது. சந்தோஷம் தான் முழுக்க சந்தோஷம் தான், சந்தோஷத்துக்கான மாடு அவுக்குறது. இப்போ நான் இந்த பால் வண்டி ஓட்டுறேன், டயத்துக்கு கரெக்டாக 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வருவேன். கரெக்டாக நான் 10 மணிக்கு வந்து அவன் எந்திரிப்பேன், தம்பின்னு சொன்னால் எந்திரிச்சிருவேன். நான் எப்பப்போ வரேன்னு அப்பப்போ எந்திரிப்பேன். இப்போ நம்மளை பார்த்து இப்போ மனுஷனே தெரிச்சு விடும்போது மாடு நம்மளை பார்த்து பக்கத்தில் வருதா, அந்த ஒரு சந்தோஷம் தான். கொண்டே விடும்போது தான் இப்போ எல்லாரையும் பாயிற மாடு நம்மளை பாயாது அங்கே. இப்போ வீட்டில் இப்போ நம்மளை பாஞ்சேன், இப்போ அங்கே நம்மளை பாய மாட்டேன். அதுதான் நமக்கு பிடிச்ச சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, ராக்கிக்கு வந்து நீங்க தான் சாரதி மாதிரி, நீங்க தான் பின்னாடியே ஓடி மாடை பிடிக்கிறதா, அவர் அவுக்குறதோட சரி. நீங்க எந்த அளவுக்கு மாடு வேகம் ஓட்டம் எப்படி நல்லா பயங்கரமா ஓடி இங்க போய் நிற்கும், எது வரைக்கும் ரொம்ப நாள் தேடி இருக்கீங்க மாட்டை அப்படின்னா அது மாதிரி சம்பவங்கள் இருக்கா? அது மாதிரி அந்த அளவுக்குலாம் வந்து ஓடினா நான் போயிடுவேன், எப்படியும் பின்னாடி போயிடுவேன். பக்கத்துல ரொம்ப பக்கத்துல வரக்கூடாது, ரொம்ப பக்கத்துல மூக்கு கயிறு இருக்காதா, திரும்பி வந்து பாய வந்துடும். அதனால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே ஃபாலோ பண்றது. அது போய் ஒரு இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டயர்டாகி படுத்துரும். ஆள் உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு, அண்ணன் எங்கண்ணே இருக்க, இங்கே வாங்கண்ணே நான் தான் இருக்கு, கயிறு எடுத்துகிட்டு வாங்க, இங்கே தான் நிற்கிது, மூக்கு குத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு. நான் அதிகபட்சம் தேடின இடம்னா கல்லாலங்குடி. அவுத்துட்டு அன்னைக்கு வேணால் அது முள்ளுக்காடு வேற, ஓட முடியலை ஆளுகளால். போயிட்டு அது பார்த்தா ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு, ஆனால் கழுத்தில் கயிறு இருந்த இடத்துல கட்டி போட்டாங்க. அது வந்து அடுத்த 2 நாள் தேடிட்டு 3ஆவது நாள் தான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ தான் மாடு இந்த அளவுக்கு ஓடுமானே எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ நாள் நான் ஓடுறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, பின்னாடி தானே போகிறோம், பக்கத்தில் போகிறோம், மாடு அதனால ஓடுது, அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அது பார்த்தா அன்னைக்கு தான் சரியான ஓட்டம் போயிடுச்சு சர்ன்னு, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலை. அது அன்னைக்கு தான் சரியான ஓட்டம். மற்றபடி நம்ம ஊரில் அவுக்கும் போதெல்லாம் நான் மெதுவாக பின்னாடி வருவேன், அது பாட்டும் இங்கேருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த மாட்டையும் பாயாது, மாடு ஏதாவது குடிக்க வந்தாலும் ஒதுங்கி அதோட போகுமே தவிர அந்த மாட்டை பாயாது. மற்ற மாடுகள்கிட்ட இது மரமடைக்கில் அவுத்துட்டு தான் ஒரு வாட்டி மற்ற மாடு ஒன்று வந்து இதை பாய வந்துட்டு கயிறு நாங்கள் சுற்றி வச்சுருந்ததுனால இது தொடையில் கிழிச்சிருச்சு. தொடையில் கிழிச்சு அங்கனையே வாங்கி மஞ்சள் போட்டு அந்த மாட்டை விரட்டி விட்டு என்ன பண்ண முடியும், 2 மாடு தான் பாஞ்சிருச்சு. இது அப்புறம் காப்பாற்றி வீட்டுக்கு இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் தான் வந்து வீட்டில் இருக்கும்போது மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, மாட்டை பார்த்துக்கிறது உங்கள்கிட்ட மட்டும்தான் அமைதியாக நிற்குதுன்னு சொல்கிறாரு. அது ஏன் உங்கள்கிட்ட மட்டும் நல்லா கட்டுப்பட்டு நிற்குது, ஆண்களை கண்டா மட்டும் வெறிக்க முட்டை வருது? அந்த மாடு வாங்கி வந்ததுலேருந்து நான் தான் பிடிக்கிறது, இவங்களாம் ஆரம்பத்தில் பிடிக்க மாட்டாங்க. நான் வாங்கி அந்த அன்னைக்கு பிடிக்கலை, மற்ற நாள்லேருந்து பிடிக்கிறது. நம்ம எங்கே அழைச்சிட்டு போனாலும் நம்ம ஒரே வரோம், கயிறு நெட்டாக போனாலும் முட்டி போடும், பிடிச்சி பார்த்து போவாங்க. அது என்ன ஒன்றும் பண்ணாது, தண்ணி வைக்க போலையும் கொம்பு போய் மண்டையிலே கொம்பு முட்டினாலும் என்ன ஒன்றும் பண்ணாது. அப்புறம் எந்திரா அப்புறம் நம்மளாக்க தலையை தூக்கிக்கிறோம், தண்ணி வச்சோம்னா அப்புறம் குடிக்கும். ஆனால் சொல்கிறதெல்லாம் கேட்கும். நீங்கள் இறந்து வர்றீங்களா கத்தும்,
யாரோ வர்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். தகவலெல்லாம் கொடுக்கும். கரெக்டாக சிக்னல் கொடுத்துருது. யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு. இல்லைன்னா யாருக்கு மாடு அவுத்துக்கு இருந்தால் சத்தம் போடும். யார் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாரையும் காட்டி கொடுக்கும். இப்போ பசங்களாம் ஜல்லிக்கட்டுக்கு அவுத்துட்டு போகிறதுக்கு வந்தவங்க கிட்ட நின்று துண்ணூறு போட்டு அனுப்புறீங்க. அப்போ என்ன தோணும்? மாடு நல்லா ஜெயிச்சுட்டு வரணும் ஏன்னா நினச்சிக்கிட்டு திருநூறு பூசி அனுப்புவீங்க. நம்ம வெற்றி வேலையை சூடிக்கு வரணும்னா நம்ம நினைப்போம். தம்பி போய் ஜெயிச்சு நல்லா பரிசு வாங்கிக்குவாடா அப்படின்னு நான் நினைப்பேன். தட்டியும் கொடுப்பேன். ஜெயிச்சு நம்ம பரிசோட தான் வரணும் அப்படின்னோம்னாக்கா இப்படிலாம் ஜெயிங்க மண்டை ஆட்டுறது. மண்டையெல்லாம் ஆட்டும். இல்லைனாக்கா நம்மளை வந்து இப்படி நக்கிற மாதிரி வரும். இருந்தாலும் எனக்கு நக்கிற மாதிரி வரையும் எனக்கு கொஞ்சம் பயந்து வரும். உள்ளுக்குள்ள பயம் இருக்குன்னு அதட்டிடுறது. இப்போ கயிறு எல்லாமே இப்போ 2 கயிறு போட்டுலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கே வேணும் நான் ஒத்த கயத்தோட நான் எங்கே வேணும் முடிச்சு போயிட்டு வரேன். நீங்கள் ஒரு ஆள் போகலாம். நான் ஒரு ஆள் மட்டும் எங்கே வேணும் போயிட்டு வரலாம். சொல்கிறதெல்லாம் புரியுது. சொல்கிறதெல்லாம் கேட்கும். இந்த வருஷத்துலையும் உங்களுடைய ராக்கி வெற்றி மேலே வெற்றி பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம்.